கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது நாட் ஓன்லி கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது, எல்லா மதத்தில் உள்ளவங்களுக்கும் தெரியும். உலகத்திலேயே அநேகரால் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை கிறிஸ்துமஸ் பண்டிகை தான். உலகத்திலேயே வெகுஜனங்களால் அறியப்பட்ட ஒரு பண்டிகை இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை தான். ஜாதி வித்தியாசம் பார்க்காதபடி, மத வித்தியாசம் பார்க்காதபடிக்கு மிகுதியாக கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை தான் கிறிஸ்துமஸ் பண்டிகை. அப்போ இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு நாம் கேட்கிற கேள்வி என்னவென்றால், கிறிஸ்துமஸ் பண்டிகை எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஆனால் கிறிஸ்துவை எனக்கு தெரியுமா? டு ஐ நோ கிரைஸ்ட் பர்சனலி? இயேசுவை எனக்கு தெரியுமா? ஏங்க அவரை நான் தெரியணும்? ஆமாம், அவரை தெரிகிறதுல தான் நமக்கு உண்மையான ஆசீர்வாதம் இருக்குது. அவருடைய பிறப்பை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு பண்டிகையை அறிந்திருக்கிறதுனாலையோ அதனுடைய அடிப்படையில் கொண்டாடுகிறதுனாலோ அது பெரிய ஆசீர்வாதமானதில்ல. கிறிஸ்துவை எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம யாருடைய பண்டிகை கொண்டாடுறோமோ அவரை நமக்கு தெரியணும்ல. நம்ம யாருடைய பண்டிகை கொண்டாடுவோம்? நமக்கு ரொம்ப வேண்டியவங்களுடைய பண்டிகை தானே. அப்போ இயேசுவை நமக்கு தெரியணும். அவரை அறிகிற அறிவினால் நமக்கு என்ன நடைபெறுகிறது? ஒரு மிகப்பெரிய தெய்வீக ஆசீர்வாதம் வருகிறது. நம்முடைய சுபாவங்கள் மாறுகிறது. இயேசுவை அறிகிற அறிவின் மூலமாகத்தான் நம்ம கேட்டுக்கு தப்புறோம் அப்படின்னு பேதுரு 2 பேதுரு 1 வசனங்கள் எழுதுகிறார். அப்போ நம்ம கேட்டுக்கு எதுவாக அதில் தப்புறோம். ஆண்டவரை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அறியணும் என்றால் வேதம் என்ன சொல்கிறனால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறோம். 2 தீமோத்தேயு 1:12 நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு பண்டிகையை நான் அறிந்து வைத்திருப்பதல்ல. அந்த பண்டிகைக்கு பின்னால் இருக்கிறதான அந்த பிரைம் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். அவரை நான் அறியணும். அவரை அறியும் பொழுது நான் பாவத்தை மேற்கொள்ள இயன்றவனாகவும் மாறுவேன். நான் பரிசுத்தமாக வாழ இயன்றவனாகவும் மாறுவேன். நான் தேவனுடைய உறவில் வாழ என்றவனாகவும் தேவனுக்கேற்ற விதமாக வாழ என்றவனாகவும் மாறுவேன். அப்பொழுது சமாதானமற்ற ஒரு உலகத்திலே சமாதானமாக வாழ என்றவனாக, சந்தோஷம் தர முடியாத சூழலுக்கு மத்தியிலே சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள என்றவனாக, நம்பிக்கையற்ற வாழ்க்கை பகுதிகளிலே நம்பிக்கை உடையவனாக, அழிந்து போகிற இந்த உலகத்தின் மத்தியிலே அழியாத நித்திய நம்பிக்கை உடையவனாக நான் வாழ முடியும். இயேசு கிறிஸ்துவை அறிவும் பொழுது ஒரு ஜீவனை அறிகிறோம். என்றால் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து ஹீ இஸ் அ லைஃப், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். எனவே நீங்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை அறிவதனால ஏதோ நம்ம நன்றாக உடுத்து உண்டு சாப்பிட்டு இப்படி சில காரியங்களை தான் செய்ய முடியும். கிறிஸ்துவை அறிகிறதுனால நம்முடைய இன்னர் ஹார்ட்டில் ஒரு பெரிய சந்தோஷம். அதைத்தான் ரோமர் 14:17 சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. எனவே இந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கணும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அந்த அவருடைய பிறப்பு தொடர்பான ஒரு பண்டிகை அறிவதல்ல, அந்த பண்டிகை பின்னால் இருக்கிற அவரை நமக்குள் அறிவோம். அதன் மூலமாக நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இயன்றவர்களாக மாறுவோம். நித்திய வாழ்வை சுதந்திரிப்போம். அதுதான் தேவனுடைய திட்டம்.